இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போது டிஎம்கே வந்து அவங்க அலைன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கமல் இந்த வாட்டி டிஎம்கே கூட அலைன்ஸில் வராரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மோஸ்ட்லி வந்து பாலிடிக்ஸ்லாம் பேச மாட்டோம், இதுக்கு பாலிடிக்ஸ் தேவையில்லாமா அப்படின்ற மாதிரி இருப்போம். இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, அதான் பேசலான்ட்டு. இப்போ டிஎம்கே வந்து அவங்களோட அலைன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ டிஎம்கே வந்து 21 சீட்டு, காங்கிரஸ் வந்து 9 சீட்டு, விசிகா வந்து 2. அவங்க 4 கேட்டு இருந்தாங்க. விசிகாவுக்கு வந்து ஏடிஎம்கேல நல்ல ஆஃபர் கொடுக்குறதா வந்து பேச்சுவார்த்தை இருந்தது. ஆனாலும் நாங்கள் டிஎம்கேல தான் நிற்போன்னு டிஎம்கே கூட வந்துட்டாங்க. 2 சீட்டு அவங்க 4 கேட்டாங்க, அவங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. சிபிஐ வந்து 2, அதுக்கப்புறம் சிபிஐ மார்க்சிஸ்ட் வந்து 2, அதுக்கப்புறம் மதிமுக வந்து 1 சீட்டு, அதுக்கப்புறம் கொங்கு நாடு மக்களுக்கு ஈஸ்வரன் அவருக்கு வந்து 1 சீட்டு, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அது 1 சீட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு வந்து 0 அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அது கூட்டணியில் நிற்கிறாரு 0 அப்படின்ற மாதிரி பார்த்தேன். என்னன்னா அவர் கண்டெஸ்ட் பண்ணல, அவருக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுக்குறாங்கன்ட்டு. அது பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரை எப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் அரசியல் வரும்போது இந்த 2 திராவிட கட்சிகள் மாற்றாதான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொன்னாரு. டிவிலாம் போட்டு வச்சாரு பயங்கரமா. சரி, ஓகேப்பா, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் போல அப்படின்ற மாதிரிலாம் நினச்சோம். அந்த கேண்டிடேட் எல்லாமே சூப்பர் கேண்டிடேட், எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர்ஸு, பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி இருந்தாங்க. இவர் தான் பார்த்த ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தா அவரே தோக்கச்சிட்டாங்க கோயம்புத்தூர்ல. வானதி சீனிவாசன் அவங்க பிஜேபி சேர்ந்தவங்க, அவங்க தான் தோக்கடிச்சாங்க. பிஜேபியே ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் தமிழ்நாட்டில், அவங்களே கமலை தோக்கடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியுது. அதான் வானதி சீனிவாசன் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் நிற்கும் போதே அவர் சரியாக பிரச்சாரத்துக்கே வரல, மக்களே போய் அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அதுக்கான பதில் தான் மக்கள் அவருக்கு கொடுத்தாங்க. அப்போ அவருக்கே தெரிஞ்சிச்சு நம்ம நின்றா ஜெயிக்க முடியாதுன்ட்டு. அழகாக நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நிற்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அவங்கக்கிட்ட. எப்படிங்க அவர் திராவிடத்தை எதிர்த்து தான் நான் வரேன் அப்படி இப்படின்னாரு, இப்போ எப்படி அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாரு? நீங்கள் அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அரசியல்னாலே இப்படி தான், நல்லா பேசிடுவாங்க, அப்புறம் கூட்டணி வைக்கும் போது சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு அது தர்ம சங்கடமாக தான் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாதுங்க அரசியல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் மக்களுக்கு இவங்க மேலே இருக்க நம்பிக்கை போயிடும்னு நினைக்கிறேன். இதுதான் சீமான் வந்ததுலேருந்து சொல்கிறார், மாற்றத்துக்காக தான் நானே வரேன், நான் போய் திருப்பி அவங்க கூட கூட்டணி வச்சா எப்படா நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு தான் அவர் எல்லாத்துலேயும் சொல்லுவார். அதுவும் கரெக்டான விஷயம் தான். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா, நான் தனியாக தான்டா நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் அவரோட பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ மாற்றா ஒருத்தவங்க வராங்கன்னா அது சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கட்சி வந்து ஒரு 70 இயர்ஸா வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு, எப்படா 2 பேரும் ஊழல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, எப்படி ஆனாலும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சுட்டே வராங்க. இப்போ நடுவில் ஒருத்தர் வந்தால் கூட அவங்களால ஜெயிக்க முடியல. நம்மளே யோசிப்போல, சரி 70 வருஷமா இருக்காங்க, ஒரு வாட்டி 5 வருஷம் இவ இருந்துட்டு போனால் என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு ஒருத்தரால் ஜெயிக்க முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போ பாமக சரி, பிஜேபி சரி, விஜயகாந்த் சரி, கமல்லாம் வந்தாப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நம்ம தளபதி விஜய் வரன்னு இருக்காரு, அவராது எதாவது பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் மதியில் நிறைய சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. ஆனால் இன்னும் பேசவே இல்லை. விஜய் என்ன சொல்கிறாங்க, அவர் எலிட் அரசியல், எக்ஸில் அரசியல் பண்ணுறவர், ட்வீட் போட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இன்னும் இது வரைக்கும் அவர் களத்துக்கு வரல. களத்துக்கு வந்தால் தான் தெரியும் அப்படி எப்படி இருக்காருன்ட்டு. ஆனால் நான் அதான் சொல்லுவேன், சிம்பிளான மேட்ரு. இப்போ ஒரு 5 வருஷம் நம்ம ஒரு தப்பான ஆளாகவே இருந்தால் கூட ஒரு 5 வருஷம்னால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதில்ல. ஆனாலும் ஒரு புது ஆள் மக்கள் எப்படி செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அது என்ன மேட்டர்னே தெரியல. ஒரு வேளை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா திராவிட கட்சிகள், என்ன மேட்டர்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாராவது புதுசாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அந்த கட்சியோட ஃபர்ஸ்ட் லீடர்ஸ் தான். இப்போ கூட நிறைய பேர் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. எப்பவுமே நம்ம அந்த சிம்பிள் தான் பாண்டா நிறைய பேர் குத்திட்டு, நிறைய பேர் எம்ஜிஆருக்காக இன்னும் ஓட்டு போடுறவங்க. நம்ம எம்ஜிஆர் கட்சிப்பா, நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மாக்காக போடுறோம்ப்பா ரெட்டலைப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஊறி போயிருக்கு தமிழ்நாட்டில் அந்த திராவிட கட்சின்றது. அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் வராரு, 10ஓட 11ஓட இருந்துட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் உஷாரா வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று பக்காவா தமிழ் பேர் வச்சு ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு ஸ்டெப்பும் அழகா எடுத்து வச்சுட்டு வராரு. அதே மாதிரி இப்போ ஆப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அது இன்னும் ஆப்பாக ரிலீஸ் ஆகல, ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி தான் இருக்குது. நம்ம கூகுளில் போயிட்டு டிவிகேன்னு போட்டோன்னா டிவிகே மெம்பர் டிரைவ்னு வருது. அதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓடிபி வரும். அப்புறம் அதில் ஒரு செல்ஃபி ஃபோட்டோலாம் கேட்குது, அதை எடுக்கணும். அப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர்லாம் கேட்குது, அதெல்லாம் வச்சு லாகின் பண்ணால் நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி வருது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் கார்டை பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கார்டு மாதிரி கையில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிவிகேவோட டார்கெட்டை வந்து 2 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கேலாம் சொல்கிறாங்க எங்ககிட்ட 2 கோடி
மெம்பர்ஸ் இருக்குன்ட்டு, அது மாதிரி டிஎம்கே எங்ககிட்ட கோடிக்கணக்கில் மெம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுதான் இவர் டார்கெட் பண்றது, அதுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வரணும், நம்மளுக்கும் ஒரு 2 கோடி இருக்கணும்ன்ற மாதிரி டார்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 20 lakhs 2 million ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நிறைய கிரிட்டிக் பண்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன ட்ரைலர் ரிலீஸ் ஆனா 10 million வருது, 15 million 20 million வருது, இது என்ன 2 million தானா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் அதுவும் வேற வேற இல்ல. இப்போ ஏன்னா ஒரு ட்ரைலர்னா யார் வேணா போய் பார்க்கலாம், அது ஒரு படம், ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்மளுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா அரசியல்ன்றது அப்படியே வேற, நம்மளுக்கு அந்த கொள்கை ஒத்து போகணும், அவரை பிடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அஜித் ரசிகர்களும் போய் ட்ரைலர் பார்ப்பாங்க, ஆனா கட்சியில சேரவாங்க சேர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி வரணும். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம்னா இத்தனை மில்லியன் இருக்கும், ஆனா நம்ம ஒரு இதுல சைன் இன் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் பண்றாங்களோ அதுதான் உண்மையான ஃபாலோவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரைலர் வந்து கோடிக்கணக்கான பேர் பார்க்கலாம். இப்போ தனியா இதுல இருந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் யார் உண்மையான ஃபாலோவர்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம கமலை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்கு இவ்வளவு டெஸ்பரேட்டா எனக்கு ஒரு சீட்டு வேணும் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல. மக்கள்கிட்டே போகாம ஜெயிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாரு, எனக்கு எம்பி ஆனா போதும்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு. அப்படி எம்பி ஆகி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இது எப்படின்னா இப்போ ஒரு அலைன்ஸ் மாதிரியே வராது, இது ஒரு பிரச்சாரம் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு மக்களை போய் பார்த்து மக்களை அட்ராக்ட் பண்ணி ஓட்டு வாங்கி பண்ற இது ஃபீல் இதுக்கு வராது. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்காம சீட்டு வாங்குறான்னா அப்போ அவருக்கே தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு ஓட்டு இல்லப்பா அப்படின்ற, அதனால கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது கமல் வந்த புதுசுல பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. கமல்ஹாசன் வந்திருக்காரு, அவர் சினிமாலே புது புது டெக்னாலஜிலாம் இருக்காரு, ரொம்ப அப்டேட்டடா இருப்பாரு. அதே மாதிரி அவர் ஐடியாலஜியும் சென்ட்ரிசம்னு ஒன்று கொண்டு வந்தாரு, அது சூப்பரான விஷயம். ஃபாரின்லலாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க சென்ட்ரிசம்ட்டு, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவரால் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஜெயிக்க முடியல. இப்போ அவர் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம் அவரோட அரசியல். இது வந்து இப்போ எனக்கு நிற்க கூட முடியாது, எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருங்க அந்த நிலைமையில தான் இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்கு நான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலே ஒரு கெத்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.